இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, சின்ன வெங்காயம் ஃபுல்லாக உரித்து வச்சுருக்கேன். உரித்து வச்சு இந்த சின்ன வெங்காயம் எதுக்காக உரிக்கிறேன் அப்படின்னா, இப்படி தான் வெட்டணும். அது நேராக வெட்டணும். நான் எனக்கு சமையல் ப்ராக்டிஸ் இருக்குதுங்க. நான் பேச்சுலர்ஸாக இருந்தேன் ஒரு 15 வருஷம். ரூமில் இருக்கும்போது நான் தனியாக தான் தங்கியிருந்தேன். அதிகமாக ரூம் எடுத்து. அப்போது பார்த்திங்கன்னா அந்த சமையல் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது. நாங்கள் அப்புறம் பருப்பெல்லாம் போட்டு கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்து போடுவோம். போட்டு செஞ்சு உருளைக்கிழங்கு தான் அதிகமாக செய்வோம். சின்ன பையனாக இருக்கும்போது அப்படி தான். ஒரு 17 வயசுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ நேராக ஏன் வெட்டுறேன்னா, இது கூட வரமிளகா வெட்டுவேன். வரமிளகா வெட்டிட்டு எங்கள் ஊரில் சீனி சட்டிம்பாங்க. அது வடைச்சட்டியில் போட்டு இதை வதக்குவேன். வரமிளகாய், சீரகம், கடுகு. ஃபஸ்ட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கு சீரகம் போட்டுட்டு அது கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை போடுவேன். கருவேப்பிலை போட்டுட்டு என்ன பண்ணுவேன்னா, அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா வதங்கின அப்புறம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதை போடுவேன். வெங்காயத்தையும் வரமிளகாய் போட்டு கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வேக வைப்பேன். நல்லா நல்லா சிகப்பு கலருக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் எல்லாம் எரியுது. இப்போது பரவாயில்ல. ரொம்ப நாள் ஆச்சு நான் அதிகமாக வெங்காயம் வெட்டி. அந்த கருவேப்பிலெலாம் வெங்காயமெல்லாம் வெந்தோன்னா கருவாடு வச்சுருக்குறேங்க. நல்ல கருவாடு, அழகான கருவாடு. அந்த கருவாடை வச்சு என்ன பண்ணுவேன், கருவாடை நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அந்த கருவாடை ஃபஸ்ட்டு கருவாடை வறுத்து தனியாக எடுத்து தேங்காய் எண்ணெய் போட்டு தேங்காய் எண்ணெயிலேருந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் அழகாக கொஞ்சம் கலர் நல்லா ப்ரௌன் கலருக்கு வரும். வந்தோடனே அந்த கருவாடு வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, நல்லா கழுவி அந்த கருவாடை இதில் போட்டு அப்படியே புரட்டி நல்லா மணம் வரும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப்பாடு ஆகிட்டுருக்குது. சாப்பாடு முடிஞ்சோடனே ரசம் வச்சு ரசத்தோட இந்த கருவாடு ரசம். எனக்கு இந்த மாதிரி உணவு தான் பிடிக்குங்க. மசால் போட்டு நிறைய செய்கிறதெல்லாம் பிடிக்கிறதில்ல. நான் எப்போவுமே அதை சாப்பிட மாட்டேன். எனக்கு இது மாதிரி சிம்பிளாக உணவு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லது. இப்போ இந்த வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா வெட்டி முடிக்க போகிறேன். வெட்டி முடிச்சிட்டேன்னா அழகாக வடைச்சட்டியில் போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. அழகாக வறுத்து நேரம் வெட்டினா சிக்கன் வெட்டிடலாம். இப்போ இந்த குக்கை வெட்டலாம். சிறுசாக வெட்டினா அது பொடிஞ்சு வந்துடும். இது கொஞ்சம் நேராக வெட்டணும். அப்படி சரிங்களா? அதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். கையே புதுசாக நான் வெட்டுன்ட்டு நீங்கள் யாராச்சும் எடுத்து வெட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கையில் போட்டுச்சுன்னா கை இதாகிடும். எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கிறன பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்பீடாக வெட்டுவேன். அதான் கத்தி நல்ல பதமாக தான் இருக்கும். நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, வெங்காயம் வெட்டியாச்சு. அடுத்தது சமையல் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன்.